ஹாய். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பிகினர் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நான் போஸ்ட் பண்ண எல்லா வார்த்தைகளையும் நீங்க உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னும் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கல அப்படின்னா, சீக்கிரமே அத உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. நீங்க தினமும் அத பயன்படுத்தும்போது தான் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே பழகிக்க முடியும். நீங்க எவ்வளோ தூரம் மத்தவங்கள்ட்ட அத உபயோகப்படுத்துறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கும் இந்த இங்கிலீஷ் இன்னும் சீக்கிரமாவே நீங்க கத்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வாங்க இன்னைக்கான வார்த்தைகளை பார்த்துடலாம். முதல் வார்த்தை ஸ்ட்ராப். பட்டான்னு சொல்லுவோம்ல. இப்ப இந்த வீடுன்னா அதுக்குன்னு ஒரு பட்டா எழுதி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பட்டா அப்படின்றத இங்கிலீஷ்ல ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். பட்டா அப்படின்னா ஸ்ட்ராப். 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 அடுத்த வார்த்தை குழுன்னு சொல்லுவோம்ல. குழு அப்படின்னா இப்போ எந்த குழுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ பாடல்லாம் பாடும்போது நிறைய பேர் கூட்டமா இருந்துட்டு சவுண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல, அதையும் நம்ம குழுன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த குழுவா இருந்தாலும் அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ட்ரூப். 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 நல்லா அழுத்தி சொல்லுங்க. ட்ரூப். அடுத்த வார்த்தை இது முட்டாள். ஓகேவா? முட்டாள் அப்படிங்கிறதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு. எல்லாருக்குமே இந்த வார்த்தை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. முட்டாள் அப்படிங்கிறதுக்கு ஸ்டூபிட். ஸ்டூபிட். ஸ்டூபிட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இடியட். இந்த இடியட், ஸ்டூபிட் அப்படின்னா அர்த்தம் முட்டாள். ஸ்டூபிட், இடியட் அப்படின்னா முட்டாள். குறிப்பாக இப்போ குறிப்பா நான் இதை மட்டும் சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ குறிப்பாக அப்படிங்கும்போது அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை பர்டிகுலர். 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 இதில் இந்த ஆர் சத்தமே உங்களுக்கு வரக்கூடாது. நம்ம இப்போ ஆரம்பத்தில் அந்த ஆர் சவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஆர் சவுண்டை அதாவது இந்த இடத்துல ஆர் சவுண்டே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அந்த வார்த்தைகளோட சரியான உச்சரிப்பை நீங்கள் கற்றுக்க முடியும். பர்டிகுலர். பர்டிகுலர். குறிப்பாக அப்படின்னா பர்டிகுலர். முக்கியமான. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா சொல்லுவோம்ல. ஸோ முக்கியமான அப்படின்னா அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை இம்பார்ட்டண்ட். 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 பட்டா அப்படின்னா ஸ்ட்ராப். குழு அப்படின்னா ட்ரூப். முட்டாள் அப்படின்னா ஸ்டூபிட், இடியட். இது எல்லாமே முட்டாள். குறிப்பாக அப்படின்னா பர்டிகுலர். பர்டிகுலர். முக்கியமான அப்படின்னா இம்பார்ட்டண்ட். முக்கியமான அப்படின்னா இம்பார்ட்டண்ட். அடுத்த வார்த்தைகளை பார்க்கலாம். பற்றாக்குறை. இந்த விஷயம் பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ பற்றாக்குறை அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை லேக். லேக். பற்றாக்குறை அப்படின்னா லேக். விசித்திரமான. வினோதமான, விசித்திரமான இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஸ்ட்ரேஞ்ச். 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 விசித்திரமான அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச். எளிய. எளிய முறையில் நம்ம கற்றுக்கலாம். ஈஸி அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ எளிய முறையில் கற்றுக்கலாம் அப்படின்னா எளிமையாக இருக்காருப்பா, இவங்க ரொம்ப எளிமையாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை
சிம்பிள் சிம்பிள். ஸோ எளிமையாக இருக்காங்க அப்படின்னா சிம்பிள். கடினமான, ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை டிஃபிகல்ட். டிஃபிகல்ட். கடினமான அப்படின்னா டிஃபிகல்ட். உடையக்கூடிய. இப்போ இந்த கண்ணாடி வந்து இப்போ கண்ணாடியில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து உடையக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லுவோமா, கீழே போட்டால் உடஞ்சிரும். ஸோ உடையக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னா அந்த உடையக்கூடிய அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஃப்ரஜைல். 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 பற்றாக்குறை அப்படின்னா லேக். விசித்திரமான அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச். எளிய அப்படின்னா சிம்பிள். கடினமான அப்படின்னா டிஃபிகல்ட். உடையக்கூடிய அப்படின்னா ஃப்ரஜைல். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.